வணக்கம். நான் உங்கள் ஜெயா. நம்ம இப்போ இந்த வீடியோவில் ரிஃபார்ம் பில்ஸை பற்றி பார்க்கலாம் வாங்க. ரிஃபார்ம் பில்ஸ்னால் சீர்திருத்த மசோதான்னு சொல்லலாம், இல்லை சட்டத்திருத்த மசோதான்னு சொல்லலாம். அந்த சட்டத்தை தான் இங்கே நம்ம ரிஃபார்ம் பில்ஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ இங்கிலாந்து ஒரு ஜனநாயக நாடு ஆனதுக்கு காரணம், ஏன்னா மன்னர் ஆட்சியில் வந்த நாடு அது. அதை ஜனநாயக நாடாக மாற்றினதுக்கு காரணம் நிறைய அரசியல் ரீதியாக ஏற்பட்ட மாற்றங்கள் தான். இப்போ இந்தியாவிலலாம் பார்த்திங்கன்னா எலெக்ஷன், அதாவது தேர்தல் அப்படின்னு ஒன்று வரும்போதே 21 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்குலாம் ஓட்டு போடலாம் அப்படின்ற மாதிரி வந்துடுச்சு. அதனால் இந்தியாவில் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப எளிதாகவே இந்த ஓட்டு போடுற உரிமை கிடச்சிடுச்சு. ஆனால் இங்கிலாந்தில் பார்த்திங்கன்னா பல 100 வருஷங்களாக ஏற்பட்ட பல அரசியல் மாற்றங்களை தான் இன்றைக்கி 21 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்குலாம் ஓட்டு போட முடியும் அப்படின்ற உரிமையும் அவங்களுக்கு கிடச்சிது. அது எப்படின்னு பார்த்திங்கன்னா, முதல்ல இந்த சட்ட திருத்தம் 1832 தான் பாஸ் ஆச்சு. இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, அப்போ அந்த பார்லிமெண்ட்டில் இருந்த பிரதிநிதிகள்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட முறை அவ்வளோ சரியாக இல்லை. ஏன்னா காலங்காலமாக இப்போ நம்ம கிராமம், நகரம் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இங்கிலாண்டில் பரோ, கவுண்டின்லாம் சொல்லுவாங்க. அந்த காலத்தில் என்ன வச்சுருந்தாங்கன்னா, பரோ, கவுண்டி இங்கேருந்து ஒரு இடத்துலையும் அந்த மக்கள் தேர்ந்தெடுத்து 2 பேரை பார்லிமெண்ட்டுக்கு பிரதிநிதியை அனுப்பலாம் அப்படின்றது தான் இருந்தது. ஆனால் இந்த விவசாய புரட்சியும் தொழில் புரட்சியும் நடந்தது இல்லையா, அக்ரேரியன் ரெவல்யூஷன், இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். இந்த சமயத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த கவுண்டி, இந்த பரோஸில் இருந்த மக்கள்லாம் வேலை வாய்ப்பை தேடி அவங்கெல்லாம் டவுன்ஸ்க்கு, அதாவது தொழில் நகரங்களுக்கு வந்துட்டாங்க. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த பரோஸ் கவுண்டிலலாம் இருந்த மக்கள் தொகை ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஆனாலும் கம்மியாக மக்கள் தொகை இருந்தாலும் இவங்க அதுலேருந்து ஒரு 2 பேரை இவங்க பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பிச்சிக்கிட்டே இருந்தாங்க. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா, பெரிய பெரிய தொழில் நகரங்களில் அவ்வளோ மக்கள் இருக்கக்கூடிய இடங்களில் அவ்வளோ மக்களுக்காக வேண்டி குரல் கொடுக்க வேண்டிய இடத்துல இருந்தவங்க யாருமே பிரதிநிதியாக பார்லிமெண்ட்டில் இல்லை. அதே மாதிரி ஓட்டு போடுற உரிமையும் எல்லாருக்குமே இல்லை. அந்த காலத்தில் எப்படி இருந்ததுன்னா, ஒரு ஃப்ரீ ஹோல்டர் யாருக்கெல்லாம் வருஷத்துக்கு 40 ஷில்லிங்ஸ் வருமானம் இருக்கோ, ஷில்லிங்ஸ்ன்றது இருக்கிற அந்த பண மதிப்புலேயே ரொம்ப சின்ன பண மதிப்பு இருக்கக்கூடிய ஒரு நாணயம். ஸோ 40 ஷில்லிங்ஸ் வருமானம் இருக்கக்கூடியவங்களுக்கு ஓட்டு உரிமைன்னு இருந்தது. ஆனால் 19ஆம் நூற்றாண்டு ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா, இந்த 40 ஷில்லிங்ஸ்லாம் ஒரு வருமானமே இல்லை. ஆனால் அதே சமயத்தில் இந்த டவுனில் இருந்த பெரிய பெரிய டெனன்ட் ஃபார்மர்ஸு, நிறைய நீண்ட காலத்துக்கு லீஸ் எடுத்தவங்களுக்கெல்லாம் ஓட்டுரிமையே இல்லை. இது ஒரு ஏற்றத்தாழ்வை ஏற்படுத்துகிற மாதிரி இருந்தது. அதனால் மக்களுக்கு நடுவில் ஒரு அதிருப்தி இருந்தது. இவங்களுக்கும் ஓட்டுரிமை இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி தான் எல்லாருக்கும் இருந்தது. இன்னொன்று என்னென்னா, நாட்டில் வேலையில்லா திண்டாட்டம் ரொம்ப அதிகமாக இருந்தது. சோளத்தோட விலையும் ரொம்ப அதிகமாக இருந்தது. சோளத்தோட விலை அதிகமாக இருந்தது காரணம் 1815 இவங்க கொண்டு வந்த கார்ன் லா. ஏன் கொண்டு வந்தாங்கன்னா, இங்கிலாண்டில் இருந்த விவசாயிகளை காப்பாற்றணும். அவங்கள வெளிநாட்டு சோளம் இங்கே வந்ததுன்னா இவங்களுடைய சோளத்தோடு அதை போட்டி போட்டுட்டு விலை மலிவாக இருக்கிறதுனால மக்கள் அதான் வாங்குவாங்க, இவங்களுக்கு நஷ்டம் வரக்கூடாதுன்றதுனால 1815 இந்த கார்ன்லாவை கொண்டு வந்தாங்க. ஆனால் இந்த கார்ன்லாவை வச்சுக்கிட்டு இங்கிலாண்டில் இருந்த விவசாயிகள் சோளத்தோட விலையை ரொம்ப அதிகமாக வச்சதுனால ஏழை மக்களுக்கு அவங்க அன்றாட தேவைக்கான உணவு வாங்குறது கூட முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதனால் இதெல்லாம் பார்லிமெண்ட்டில் எடுத்து சொல்கிறதுக்கு எங்கள் சார்பாக ஒரு பிரதிநிதி அங்கே இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லா மக்கள்கிட்டையும் இருந்தது. நாடு முழுக்க அங்கங்கே போராட்டங்கள் வெடிச்சுக்கிட்டே இருந்தது. இந்த போராட்டங்கள்லாம் நீண்ட காலத்தில் இருக்கும்போது தான் 1831 4ஆம் வில்லியம் இங்கிலாண்டோட மன்னராக இருக்கும்போது ஏர்ல் கிரேன்றவர் தான் அப்போ பிரைம் மினிஸ்டர் வந்தார். அவர் தான் இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தார் பார்லிமெண்ட்டில். 3 தடவை இந்த சட்ட திருத்தத்தில் என்னென்ன சீர்திருத்தம்லாம் செய்யணுமோ செஞ்சுட்டு, அதுக்கப்புறம் இந்த பில்லை ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ்க்கு அவங்களுடைய பெர்மிஷனுக்காக, அப்ரூவலுக்காக அவங்க அமுச்சு வச்சாங்க. ஆனால் இந்த லார்ட்ஸ் எல்லாம், அதாவது மன்னர் சபையில் இருந்தவங்கெல்லாம் இதை ஏற்றுக்க முடியாது. ஏன்னா நிறைய பேருக்கு அங்கே நிறைய நிலம் இருந்ததுனால பின்னாடி இதெல்லாம் மக்கள் பிரதிநிதிகள்லாம் வந்தாங்கன்னா இதெல்லாம் நம்ம ஏற்றுக்கிட்டோன்னா நமக்கு இழப்பு வரும் அப்படின்றதுனால அவங்க அதை ஒத்துக்கல. இதை கேள்விப்பட்ட ஏர்ல் கிரேவும் அவருடைய பிரதமர் பதவியை அவர் ராஜினாமா செஞ்சுட்டு போயிட்டார். உடனே ராஜா என்ன பண்ணாருன்னா, மக்கள் நடுவில் இது மன்னர் அவையில் இருக்கிறவங்க மேலே ஒரு அதிருப்தியை கொண்டு வந்திருக்கு, இது பின்னாடி பெரிய பாதகம் அமையும் அப்படின்னு சொல்லிட்டு
அவர் என்ன பண்ணார்னா டியூக் ஆஃப் வெலிங்டனை கூப்பிட்டு நீ பிரதமராயிரு நாட்டுக்கு அப்படின்னு கூப்பிட்ருக்கார். ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா டியூக் ஆஃப் வெலிங்டனை அவரோட மந்திரி சபையில் இணைக்கிறதுக்கு அவரால் யாரையுமே வந்து கொண்டு வர முடியல. அதனால் அவர் என்ன பண்ணிட்டார்னா மன்னருக்கு வந்து ஒரு அறிவுரை சொன்னார். அவர் என்ன அறிவுரை சொன்னார்னா, நீங்கள் வந்து ஏர்ல் கிரேவியை திருப்பி கூப்பிடுங்க, அவரே பிரதமராக இருக்கட்டும், அவங்க வந்து கரெக்டாக நடத்துவாங்கன்னு சொன்ன உடனே திரும்பி மன்னர் வந்து ஏர்ல் கிரேவே வந்து பிரைம் மினிஸ்டராக கூப்பிட்டாரு. ஏர்ல் கிரே இந்த வாட்டியும் வந்து அந்த சட்ட திருத்த மசோதாவை கொண்டு வந்தார். இந்த வாட்டி ராஜா என்ன பண்ணார்னா, ஏன்னா ராஜாவுக்கும் இந்த சட்ட திருத்தத்தில் உடன்பாடு தான், அதனால் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பாங்கன்னு அவருக்கு தெரிஞ்ச ஒரு 100 லார்ட்ஸை வந்து அன்னைக்கு ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸில் வராமல் பார்த்துக்கிட்டாரு. அதனால் 7ஆம் தேதி ஜூன் மாதம் 1832 இந்த லா வந்து பாஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த லா படி என்ன ஆயிடுச்சுன்னா 56 ராட்டன் பரோஸ் எங்கெல்லாம் பாப்புலேஷன் வந்து 2000 கீழே, மக்கள் தொகை 2000 கீழே இருந்ததோ அவங்களுக்கெல்லாம் பிரதிநிதிகள் தேவையில்லை அப்படின்ற முடிவுக்கு வந்தாங்க. 32 பரோஸ் எங்கெல்லாம் 4000 கீழே வந்து மக்கள் தொகை இருந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு பிரதிநிதி இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 65 இருக்கைகளை வந்து அவங்க வந்து புது பரோஸ்க்கு கொடுத்தாங்க. அதாவது 65 ஊர்லேருந்து அவங்க பிரதிநிதிகளை இங்கே அனுப்பலாம். என்னென்னா 22 பரோஸில் வந்து 2 பிரதிநிதிகளும் 21 பரோஸ்லேருந்து ஒரு பிரதிநிதியும் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு 65 புது சீட்ஸ் வந்து இங்கிலீஷ் கவுண்டிஸ்க்கும், 5 சீட்ஸ் வந்து ஐரிஷ் கவுண்டிஸ்க்கும், 8 சீட்ஸ் வந்து ஸ்காட்டிஷ் கவுண்டிஸ்க்கும் கொடுத்தாங்க. அதே சமயத்தில் ஃப்ரான்ச்சைஸியும் வந்து எல்லா டவுன்ஸில் இருக்கிற ஹவுஸ் ஹோல்டர்ஸ் யாரெல்லாம் 10 பவுண்ட்ஸ் வருஷம் ரெண்ட்டு கட்டினாங்களோ அவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு, அப்புறம் வந்து எல்லா கவுண்டிஸ்லும் இருந்த 40 ஷில்லிங்ஸ் ஃப்ரீ ஹோல்டர்ஸ்க்கு, இல்லைன்னா 10 பவுண்ட் காப்பி ஹோல்டர்ஸ், இல்லைன்னா 50 பவுண்ட் லீஸ் ஹோல்டர்ஸ்க்கும் கொடுத்தாங்க. இதனால் என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ ஹவுஸ் ஆஃப் காமன்ஸில் இருந்த பிரதிநிதிகளோட எண்ணிக்கை வந்து 658 உயர்ந்துடுச்சு. இப்போது இந்த சட்டப்படி பார்த்திங்கன்னா ராஜாவுக்கும் அப்புறம் ராஜ்யசபையில் இருந்தவங்களுக்கும் வந்து அதிகாரம் கொஞ்சம் கம்மியானாலும் நடுத்தர மக்களுக்கு நிறைய அதிகாரம் வந்து அவங்க கையில் கிடச்சிது. அதே மாதிரி ஃப்ரான்ச்சைஸோட ப்ராப்பர்ட்டி குவாலிஃபிகேஷனும் இப்போ கம்மியானதுனால ஓட்டு போட வேண்டியவங்களோட எண்ணிக்கை வந்து அதிகமாகிடுச்சு. அதாவது வந்து கிட்டத்தட்ட 220,000 பேருக்கு வந்து இப்போ வந்து ஓட்டு போடுற உரிமை கிடச்சிது. இதுக்கு முன்னாடி இருந்ததோடு பார்த்திங்கன்னா ஒரு 1.5 மடங்கு அதிகம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து யாரெல்லாம் வந்து புதுசாக ஃப்ரான்ச்சைஸ் ஆன டவுன்ஸில் இருக்கிற ரெசிடென்ட்ஸ்க்கெலாம் வந்து இப்போது இது கிடச்சதுனால என்ன ஆயிடுச்சுன்னா விக்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப வந்து அதிகாரத்துக்குள்ளே வந்தாங்க. அதே சமயத்தில் இந்த சட்ட திருத்த மசோதா ரிஃபார்ம் பில் வந்து மக்களுக்கு எதை காமிச்சதுன்னா, உங்களுக்கு என்ன ஏதாவது ஒரு தேவைகள் இருந்தால், நியாயமான தேவைகள் இருந்தால் அதை நீங்கள் வந்து ரொம்ப ஆர்கனைஸ்டான ஒரு முறையில் ப்ரொடெஸ்ட் பண்ணி உங்களுக்கு தேவையை நீங்கள் அடையலாம் அப்படின்றது மக்களுக்கு அது உணர்த்துச்சு. இப்போது இந்த ரிஃபார்ம் பில் வந்து சட்டமான உடனே பார்த்திங்கன்னா மக்கள்லாம் வந்து, ஏன்னா இது மக்களோட வெற்றி, அப்படியே மணியெல்லாம் அடித்து பான்ஃபயர்லாம் கொளுத்தி அப்படி வந்து கொண்டாட்டமாக வந்து அதை வரவேற்றாங்க. நிறைய அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு வந்தது. ஆனாலும் என்னவோ தெரியல, சம்பளம் வந்து இன்னும் கம்மியாக தான் இருந்தது, உணவோட விலை வந்து அதிகமாக தான் இருந்தது. அதனால் ஒரு புதிய பார்ட்டி, சார்ட்டிஸ்ட் அப்படின்ற ஒரு பார்ட்டி வந்து ஆரம்பிச்சது. இவங்களுடைய நடவடிக்கையெல்லாம் வந்து சார்ட்டிஸ்ட் மூமெண்ட் அப்படின்ற பேரில் நடத்துனாங்க. இவங்க வந்து தொழிலாளர்களுக்கெலாம் ரொம்ப நெருக்கமாக இருந்து அவங்களோட தேவைகளுக்கெலாம் என்ன வேணும், இதில் என்னென்ன திருத்தங்கள்லாம் சட்டமன்றத்தில் கொண்டு வரணும் அப்படின்றதெல்லாம் இவங்க வந்து ஒரு பிளான் தயாரித்தாங்க. இதை வந்து பீப்புள்ஸ் சார்ட்டர்னு கூப்பிட்டாங்க. இதில் ஒரு 6 கோரிக்கைகள் இருந்தது. ஒன்று வந்து மேன்ஹுட் சஃப்ரேஜ், இன்னொன்று வந்து ஓட் பை சீக்ரெட் பேலட், அதாவது நாங்கள் வந்து யாருக்கு ஓட் போடுறோன்றது யாருக்கும் தெரியக்கூடாது. அதுக்கப்புறம் ஆனுவல் பார்லிமெண்ட்ஸ், அப்புறம் எலெக்ஷன் டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ் இருக்கிற இடத்துல நடக்கணும். அப்புறம் அபாலிஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி குவாலிஃபிகேஷன் ஃபார் மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட், அதாவது சொத்து இருக்கிறவங்க தான் வந்து பார்லிமெண்ட்டில் பிரதிநிதியாக இருக்கணுன்றது இருக்கக்கூடாது அப்படின்றது. அடுத்தது வந்து ரெகுலர் பேமெண்ட் ஃபார் த மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட்டு. ஏன்னா பார்லிமெண்ட்டுக்கு வந்து அவங்க வந்து மெம்பராக இருந்தாங்கன்னா, பிரதிநிதியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு சம்பளம் மாதிரி ஏதோ ஒரு தொகை வந்து கொடுக்கப்படணும். அப்போ தான் அது அவங்களுக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும், எல்லா செக்ஷனையும் அவங்க வந்து அட்டென்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு டிமாண்ட்ஸ், கோரிக்கைகள்லாம் வச்சாங்க. ஆனால் இதை பார்த்த விக்ஸ் அண்ட் டோரிஸ் வந்து அதிர்ச்சிக்குள்ளாக்கி
அந்த லீடர்ஸ் எல்லாம் தூக்கி அவங்க சிறையில் போட்டாங்க. ஆனால் காலப்போக்கில் அவங்க கேட்டது எல்லாமே நடைமுறைக்கு வந்துடுச்சு. பால்மர்ஸ்டன்ன்ற ஒரு ஆர்த்தடாக்ஸ் மைண்டட் பர்சன் இறந்துட்ட அப்புறம் கிளாட்ஸ்டோன் வந்து 2வது சட்டத்திருத்த பில்லை வந்து அவர் கொண்டு வந்தார். இதுக்கு வந்து இந்த ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ்லேயே லிபரல்ஸ் எல்லாம் ரொம்ப எதிர்ப்பு தெரிவித்ததுனால அது ஹவுஸ் ஆஃப் காமன்ஸை தாண்டியே போகல. ஆனால் 1867 பெஞ்சமின் டிஸ்ரேலி அவர் வந்து ஒரு பில்லை அவர் வந்து கொண்டு வந்தார். அது பாஸ் ஆச்சு. இப்போ இந்த 2வது சட்ட திருத்தத்தில் என்ன இருந்ததுன்னா, கவுண்டிஸ்களுடைய ஃப்ரான்ச்சைஸ் குவாலிஃபிகேஷன்லாம் கீழே இறங்கிடுச்சு, கம்மியாக்கிட்டாங்க. அதனால் ஓட்டு போட வேண்டிய எண்ணிக்கை வந்து 540,000லேருந்து 700,000 வந்து அதிகமாகிடுச்சு. அதே மாதிரி ஃப்ரான்ச்சைஸ் வந்து டவுன்ஸில் இருந்த எல்லா ஆண் நபர்களுக்கும் லாட்ஜஸ் யாரெல்லாம் 10 பவுண்டு ரெண்ட்டாக கொடுத்தாங்களோ அவங்களுக்குலாம் கிடச்சிது. இது வந்து போன சட்டத்திருத்த மசோதாவோட இது வந்து இன்னும் மேம்பாடாக தான் இருந்தது. அதே மாதிரி இந்த 2வது சட்டத்திருத்தம் மூலமாக வந்து டவுன்ஸில் வேலை செஞ்சிருந்த எல்லா ஆண்களுக்கும் ஃப்ரான்ச்சைஸ் கிடச்சிது. ஆனால் என்னவோ தெரியல, விவசாய வேலையாள்களுக்கும் அப்புறம் வந்து இந்த மைன்ஸில் சுரங்கத்தில் வேலை செஞ்சவங்களாம் அவங்களுக்கெல்லாம் வந்து ஓட்டுரிமை வந்து நிறைய பேராக இருந்தாலும் அவங்களுக்கு இன்னும் கிடைக்கவே இல்லை. அப்புறம் 3வது சட்ட திருத்தம் வந்து 1884 கிளாட்ஸ்டோன் பிரைம் மினிஸ்டராக இருந்தபோது கொண்டு வந்தார். இந்த சட்ட திருத்தம் மூலமாக வந்து ஃப்ரான்ச்சைஸ் வந்து எல்லா கவுண்டிஸில் இருந்த ஹவுஸ் ஹோல்டர்ஸ்க்கும் கிடச்சிது. அதுக்கப்புறம் வந்து ஒரு ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆக்ட் மூலமாக பார்த்திங்கன்னா இந்த சின்ன சின்ன ராட்டன் பரோஸ் எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டிட்டு 52 சீட்ஸை வந்து ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. இங்கிலாண்டை வந்து எலக்ட்ரல் டிஸ்ட்ரிக்ஸாக வந்து பிரித்தாங்க. அப்புறம் இந்த 3வது பில் மூலமாக பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டோடைய அந்த பவர் அதிகாரம் எல்லாமே வந்து மக்கள் கையில் போயிடுச்சு. அவங்களோட பிரதிநிதிகள் யார் அப்படின்னு தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமைகள் வந்து மக்கள்கிட்ட போச்சு. பிரிட்டன் அப்போ தான் வந்து ஜனநாயக நாடாக மாறுச்சு. அதே மாதிரி 4வது சட்டத்திருத்த மசோதா வரும்போது அது வந்து 1918 அவங்க வந்து 21 வயசுக்கு மேலே இருக்கிற எல்லா ஆண்களும் 25 வயசுக்கு மேலே இருக்கிற எல்லா பெண்களுமே ஓட்டு போடலாம் அப்படின்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. இந்த வயசு வித்தியாசம் கூட 1928 வந்து எடுத்துட்டு எல்லாருமே 21 வயசு ஆனால் ஓட்டு போடலாம் அப்படின்னு வந்து ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்றது அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்றது அறிவிக்கப்பட்டது. இதுதான் வந்து ரிஃபார்ம் பில்ஸை பற்றி நம்ம சொல்லக்கூடியது. நீங்கள் அதான் சொல்லணுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.